அனைவருக்கும் வணக்கம். பக்தி வைப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இந்த உலகம் உருவாகும் முன்பும் இந்த உலகம் அழியும் பின்பும் ஒரே ஒரு சக்தி மட்டுமே நிலைத்திருக்கிறது. அவர்தான் மகாதேவன், சிவன். அழிவின் கடவுள் என்று அவரை சொல்வார்கள். ஆனால் உண்மை என்னவென்றால், அழிவின் மூலம் புதிய வாழ்க்கையை உருவாக்கும் சக்தி அவர். கைலாயமலையின் உச்சியில் ஆழ்ந்த தவத்தில் அமர்ந்திருக்கிறார் சிவன். கண்கள் மூடிய நிலையில் உலக சத்தங்களை கூட அவர் உணரவில்லை. அவர் மனம் அமைதி. ஆனால் அந்த அமைதிக்குள் உலகத்தை இயக்கும் சக்தி மறைந்திருக்கிறது. தேவர்களும் அசுரர்களும் அந்த தவத்தைக் கண்டு அஞ்சினர். ஏனெனில் சிவன் கண் திறந்தால் அது உலகின் விதியை மாற்றும். அந்த சிவனை அடைய உமாதேவி பார்வதியாக பிறந்தாள். அவளின் ஒரே நோக்கம் சிவனை அடைவது. அவளின் ஒரே மந்திரம் ஓம் நம சிவாய. உண்ணாமல் உறங்காமல் கடும் தவம் செய்தாள் பார்வதி. அவளின் பக்தி, அவளின் பொறுமை, அவளின் முழு சரணாகதி, அது மகாதேவனின் மனத்தை கூட உருகச் செய்தது. சிவன் கண் திறந்தார். அந்த பார்வையில் கருணையும் ஞானமும் அன்பும் கலந்து இருந்தது. அன்றே சிவசக்தி ஒன்று சேர்ந்தது. சிவன் பார்வதி இணைவு இந்த உலகிற்கு சமநிலையை தந்தது. ஆனால் சிவன் எப்போதும் அமைதியாக இருப்பவர் அல்ல. அநியாயம் தலைதூக்கும் போது அவர் கோபம் கொள்வார். திரிபுராசுரன் 3 உலகங்களையும் துன்புறுத்திய போது ஒரே அம்பால் அநியாயத்தை அழித்தார் சிவன். அந்த அழிவு பழிவாங்குவதற்காக அல்ல, தர்மத்தை காக்க. சிவன் அழிக்கிறார், ஆனால் அந்த அழிவு உலக நன்மைக்காக. சிவன் முன் அமர்ந்திருக்கும் நந்தி ஒரு வாகனம் மட்டுமல்ல, அவன் பக்தியின் வடிவம், பொறுமையின் சின்னம், முழு சரணாகதியின் அடையாளம். சிவன் சொல்லும் செய்தி ஒன்றுதான். உன் வாழ்க்கையில் துன்பம் வந்தால் பயப்படாதே, அழிவு வந்தால் கலங்காதே. ஏனெனில் அழிவே புதிய ஆரம்பம். உன் அகங்காரம் அழிந்தால் உள்ளத்தில் ஞானம் பிறக்கும். உன் துன்பம் முடிந்தால் இன்பம் தொடங்கும். அதனால் சிவனை நினை, அவர் உன்னை கைவிட மாட்டார். ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய.